வெளியில் பார்ப்பதற்குத்தான் மருத்துவமனை, ஆனால் வசூல் வேட்டை, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, சீட்டிங் என உள்ளுக்குள் நடப்பதோ கமல்ஹாசன் நடித்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பட மருத்துவமனை காட்சிகளையே மிஞ்சும் சம்பவங்கள் என ஷாக் கொடுக்கிறது மருத்துவ குடும்பத்தார் மீதான பரபரப்பு புகார். தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் நோட்டீஸ், போலீஸ் துரத்தல், தலைமறைவு, லுக் அவுட் நோட்டீஸ் என பரபரக்க வைக்கிறது இந்த மோசடி சம்பவம். அதிமுகவைச் சேர்ந்த இளைஞரணி மாவட்ட செயலாளரும் தொழிலதிபருமான அபிஷேக் சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். தனக்கு பென்ஸ் கார் வாங்கி தருவதாக கூறி சுபம் என்டர்பிரைசஸ் நிறுவன உரிமையாளர் ரோஷன் ஆனந்த் மற்றும் டாக்டர் ரோஹித்குமார் சகோதரர்கள் நட்பாக பழகி 48 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக புகார் அளித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதுதான் ரோஷன் ஆனந்த், டாக்டர் ரோஹித்குமார் சகோதரர்கள் மீது அடுத்தடுத்த புகார்கள் சென்னை காவல்துறையில் குவிய ஆரம்பித்தன. இந்த நிலையில் அபிஷேக் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசிடம் மற்றொரு புகாரையும் அளித்தார். அது குறித்து போலீசார் விசாரித்த போது அபிஷேக்கை புதிதாக தொழில் தொடங்க வைத்து 42 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில்தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் மோசடி சகோதரர்கள் மீது மேலும் ஒரு புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தனது மகன் மூலமாக மருத்துவர் ரோஹித்குமார் மற்றும் ரோஷன் ஆனந்த் பழக்கமாகி மருந்து பொருட்கள் விநியோகம் மற்றும் அரிசி, ஆயில் பொருட்களை பதப்படுத்தும் கிடங்கு ஆகிய தொழிலை ஆரம்பித்து முதலீடு செய்தால் லாபம் சம்பாதிக்கலாம் என குடும்பமாக பேசி ஏமாற்றியதாக சவுகார்பேட்டையைச் சேர்ந்த கௌதம் சந்த் போரா புகார் தெரிவித்தார். குறிப்பாக அரசு மருத்துவரான ரோஷன் ஆனந்தின் தந்தை ருக்மங்கதன் மற்றும் மதன்ராஜ் என்பவரும் முகமது அஸ்வாக் என்பவரும் சேர்ந்து ஆசை வார்த்தை காட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி கடந்த 6 ஆண்டுகளில் 7,73 லட்சம் ரூபாய் பணத்தை ரோஹித்குமார், ரோஷன் ஆனந்த் குடும்பத்தினர் கூட்டு சேர்ந்து ஏமாற்றியதாக புகார் தெரிவித்துள்ளார். மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் கழிவறையில் அடைத்து வைத்து மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் சுபம் மருத்துவமனையை கட்ட பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாற்றியதாக ஆடியோ வீடியோ ஆதாரங்களுடன் புகார் எழுந்த நிலையில் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பதிவாளரிடம் இருந்து மருத்துவர்கள் ருக்மாந்தகன் மற்றும் மருத்துவர் உஷாராணி, மருத்துவர் ரோஹித்குமார் ஆகியோருக்கு அதிரடி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு மற்றும் டிஸ்சார்ஜ் செய்ததற்கான ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களோடு இருந்து கொண்டு தனியார் கிளினிக்கை நடத்தி பல முதலீட்டாளர்களிடம் மோசடி செய்து 50 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய மருத்துவர்களிடம் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தோடு இந்த மருத்துவர் குடும்பத்தினர் மீதான புகார் முடிந்துவிட்டது என்று நினைத்துவிட வேண்டாம். மேலும் ரேஷ்மா ஜெயினின் காசோலை மோசடி வழக்கில் ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் ரோஷன் ஆனந்த் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இவர்களின் முதுகெலும்பாக செயல்பட்ட ஆரணி மதன் தற்போது தலைமறைவாகி உள்ளதால் அவருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதுபோன்ற மோசடி நபர்களையும் ஆசை வார்த்தைகளையும் நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரை காப்பாத்துங்க என நம்பி இந்த மருத்துவமனையை நோக்கி ஓடினால் உயிருக்கு கேரண்டி இருக்காது போல என அச்சப்பட வைத்திருக்கிறார்கள் இந்த மருத்துவமனையின் உரிமையாளர்கள்.